ஓம் லோகமுத்திர சமேத அகத்திய சைனம மீனாட்சி சமேத சொக்கநாதாய நம. என்னப்பா பஞ்சாங்கம் பஞ்சபூதம் சொல்கிறீங்க, ஜாதகம், அந்த ராசி லக்னம்லாம் எப்படி கணிக்கிறாங்க அப்படிங்கிற ஒரு டவுட் எல்லாருக்குமே இருக்கும். இப்போ உங்களுக்கு ஈஸியாக புரிகிற ஒரு மெத்தடில் ஒரு விஷயம் சொல்கிறேன் நான். நம்மளோட ஜாதக கட்டம் 12 கட்டங்கள், லக்னம், ராசி, இந்தந்த கிரகங்கள் இந்தந்த இடத்துல இருக்குது அப்படிங்கிறத எதை வச்சு கணிக்கிறாங்க அப்படின்னா, இப்போது ஈஸியான ஒரு விஷயம் என்னென்னா, நம்ம ஒரு பூமியை எடுத்துக்குவோம். நம்ம பூமியை மேலேருந்து பார்க்குறோம். இப்போ நம்ம திருப்பதி, பழனி கோயிலுக்கெல்லாம் போயிருப்பீங்க. ஸோ மலையிலேருந்து நம்ம கீழே பார்ப்போம் இல்லையா, அந்த மாதிரி வச்சுக்குவோம். ஸோ பூமியை மேலேருந்து நம்ம பார்க்கும் பொழுது அந்த 9 கிரகங்கள் அப்படியே சுற்றிகிட்டே இருக்கிறோம். பூமியை சுற்றிட்டு இருக்கும் பொழுது நம்ம பிறக்கிறோம் இல்லையா, வெளியில் குழந்தை அந்த சவுண்டு கொடுக்கு பார்த்தீங்களா, அந்த செகண்டு ஒரு ஃப்ரீஸ், அதாவது ஒரு செல்ஃபின்னு வச்சுக்கோ, ஒரு ஃபோட்டோ எடுக்கிறோம். ஸோ அந்த ஃபோட்டோ எடுத்துட்டோம்னா அங்கங்கே அந்தந்த கிரகங்கள் எப்படி இருக்கோ அதுதான் நம்மளோட ஜாதக அமைப்பு. சரிப்பா, இதுவும் தெரிஞ்சாச்சு. ஆனால் நீங்கள் இந்த மெத்தடு, பஞ்சாங்கம், திதி, யோகம், கரணம், திதி, ராசி, நட்சத்திரம்லாம் சொல்கிறீங்க, இதெல்லாம் எப்படி வருது? இந்த அமைப்பு எப்படி வருது அப்படின்னா, நம்மளோட போன ஜென்ம கர்மாவின் தொடர்பு. இந்த ஜென்மத்தில் நம்ம எப்படி வாழணுங்கிறத நம்ம தான் போன ஜென்மத்திலேயே நிர்ணயம் செய்து வந்திருப்போம். ஸோ அதன் மூலமாக தான் இந்த ஜாதக கட்டம்ங்கிறது ப்ரீஸ் ஆகி நமக்கு கிடைக்கிது, ஜாதக அமைப்பாக. ஸோ அதன் மூலமாக நம்ம எப்படி வாழணுங்கிறத ஈஸியான மெத்தடில் நம்ம போயிடலாம். நன்றி.